வெற்றிக்கான ஒரே வழி கடும் உழைப்பு. உழைப்பு ஒன்றே உயர்வை தரும். உழைக்க தெரிந்தவனால் மட்டுமே வாழ்க்கை ரசிக்க முடியும். வேறு விதமாக சொன்னால் வாழ்க்கை என்பதன் அர்த்தமே உழைப்பு தான். உழைப்பு என்று சொல்லும் பொழுது அதனுடன் வெற்றியும் சேர்ந்து நிற்கிறது. வெற்றி என்றால் பயன்தான், பயன் இல்லாத உழைப்பு வீண்தான். ஒரு அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தாவாக சேருகிறீர்கள், உண்மையாக உழைக்கிறீர்கள். அதற்கு மெல்ல மெல்ல உங்களுக்கு வேலை உயர்வு வரும். ஆனால் உங்களுடைய குறிக்கோள் எவ்வளவு சீக்கிரம் மேனேஜர் ஆக முடியும் என்பது இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எப்படி உழைக்க வேண்டும், என்னென்ன தகுதிகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதில் உங்கள் ஆர்வம் இருக்க வேண்டும். அதற்காக மேற்கொண்டு எதை படிக்கலாம், எப்படி அடுத்தவரை கவரும்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உங்கள் தனித்தன்மையை அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லலாம் என்பதிலேயே உங்கள் கவனம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இப்போதே கனவு காண வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு மேனேஜராக. ஆனால் கனவு மாத்திரம் போதாது, அதற்கேற்ப புத்திசாலித்தனமாக உழைப்பும் வேண்டும். தடைகள் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. தடங்கள் என்பது உங்கள் தன்னம்பிக்கைக்கு வைக்கும் பரீட்சை. எந்த அளவுக்கு உங்கள் தன்னம்பிக்கை வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் தடங்கல்கள் சீக்கிரம் தவிடு பொடி ஆகிவிடும். தேவை விழிப்புணர்வு, ஆர்வம், விடாமுயற்சி. தயவுசெய்து அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள். மாறாக அடுத்தவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். ஒரு சமயம் அவர் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் கூட அரசியல்வாதிகள் குறுக்கீடு, லஞ்சம் போன்றவற்றால் முன்னேறலாம். அதற்காக கவலைப்படாதீர்கள். ஆனால் அதை பின்பற்றாதீர்கள். பின்னால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நேர்மையாக முயற்சி செய்யுங்கள் போதும். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் வெறும் உழைப்பு மாத்திரம் போதாது, முக்கியமாக உங்களுக்கு நாணயம் வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் நேர்மையாகவும் நாக்கு நயத்தோடு வசீகரமாகவும் புன்முறுவலோடும் எந்த அளவுக்கு பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் ஓஹோ என்று நடக்கும். அடுத்து நீங்கள் வியாபாரத்தில் பிறருக்கு கடன் கொடுப்பது போல் நீங்களும் பிறருக்கு கடன் வாங்க வேண்டி வரும். அப்பொழுது அதை திருப்பி கொடுப்பதை பற்றி பல தடவை யோசித்து அவரிடம் வாக்குறுதி கொடுக்க வேண்டும். அப்படி வாக்குறுதி கொடுத்தால் எந்த சூழ்நிலையிலும் அதை எப்படியாவது திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க முடியாவிட்டால் அன்றைக்கு நீங்களே அவரிடம் நேரடியாக சென்று நிலைமையை சொல்லி மேலும் சில நாட்கள் தவணை கேட்கலாம். ஆனால் அது அடிக்கடி நேராதபடி பார்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நீங்கள் பலதரப்பட்ட வாடிக்கையாளர்கள் சமாளிக்க வேண்டி வரும். இதற்கு மிகுந்த பொறுமை தேவை. சில நேரங்களில் நஷ்டப்படவும் நேரிடும், பரவாயில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள். அதாவது எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாடிக்கையாளர்களை எந்த காரணம் கொண்டும் இழந்து விடாதீர்கள். வேறு விதமாக சொன்னால், வாடிக்கையாளர்கள் அல்லது வாங்குபவர்கள்தான் உங்களுடைய உண்மையான முதலாளிகள். இப்படி எண்ணுபவர்களிடம் வியாபாரம் பல மடங்கு பெருகி செழித்து வரும். ஆகவே உழைப்பே உயர்வு தரும் என்பது எண்ணி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைத்து கொண்டே இருங்கள். உங்கள் வெற்றி ஒரு நாள் கண் முன் வந்து நிற்கும். நீங்கள் நினைத்ததை சாதித்து வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.